Yamaha RX 100 RX 135 இந்த வண்டிக்கு இவ்வளோ மவுஸ் இருக்குன்றது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. பட் ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த வண்டியை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட திருச்சியிலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. இதை நாங்கள் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் போய் இந்த வண்டியை அவங்களுக்கு டெலிவரி கொடுத்தோம். நாங்கள் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு செகண்ட் ஹேண்டில் எங்கள் கிட்டேருந்து வாங்கியிருந்தாரு. வாங்குறவரு டேரெக்டாக அங்கேருந்து ஒரு ஆம்னி எடுத்துக்கிட்டு நேராக இங்கே கிளம்பி வந்துட்டார். இதை எப்படி ஆம்னியில் ஏற்றுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்கள் டேரெக்டாக வண்டி ஏற்றி பார்த்தோம். பட் ஆனால் ஏறலை, ஃபுல்லாக பத்தலை. ஸோ அதனால் பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் இதோட ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலையும் கழட்டிட்டே வெறும் இன்ஜினும் சேஸு இது ரெண்டு மட்டும் வண்டிக்குள்ள எடுத்து தூக்கி வச்சிட்டோம். தூக்கி வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2-3 ஸ்கிராட்ச்லாம் வேற விழுந்துச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருந்துச்சு. வண்டி வாங்கிட்டு போறவருக்கும் லைட்டாக மனசு கஷ்டம் இருந்திருக்கும். பட் ஆனால் வேற வழி இல்லை. அவர் தனியாக வந்துட்டாரு. இதை ஓட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால நாங்கள் அதை கஷ்டப்பட்டு ஏற்றிட்டோம். எங்கெங்கெல்லாம் காயலங்கடையில் இந்த வண்டி இருக்கோ அந்த வண்டியை தேடி கண்டுபிடிச்சி அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ணி அதை திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரியில் அதிகமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எந்த அளவுக்கு கட்டி போட்டிருக்கோம் பாருங்க. கிட்டத்தட்ட ஊஞ்சல் கட்டி தொங்க விடுற மாதிரி வண்டியை ஃபுல்லாக ஊஞ்சலில் கட்டி தொங்க விட்டு கொடுத்து அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. ஏதோ எங்களால் முடிஞ்ச சில சஜஷன்லாம் சொல்லி அனுப்பிச்சோம். போய் இறக்குறவங்க கையில் தான் இருக்குது மீதி. ஒழுங்காக இறக்குனாங்கன்னா பிரச்சனை இல்லை. இறக்கும்போது கீழே போட்டு ஏதாவது உடச்சிட்டாங்க, ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கும். வண்டிக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.